வணக்கம். திஸ் இஸ் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் நவம்பர் 18 அண்ட் 19 2 நாளைக்கான நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், 12வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு 12th பிரிக்ஸ் சம்மிட் விர்ச்சுவலாக நடந்தது ரஷ்யா தலைமையில். ஓகேங்களா? ஸோ பிரிக்ஸில் பி அப்படிங்கிறது பிரேசில், ஆர் அப்படிங்கிறது ரஷ்யா, ஐ அப்படிங்கிறது இந்தியா, சி அப்படிங்கிறது சைனா அண்ட் எஸ் அப்படிங்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இது 12வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஒரிஜினலாக ரஷ்யாவில் நடக்கணும். ஸோ கொரோனா பேண்டமிக்னால எல்லாம் விர்ச்சுவலாகவே வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நடந்து முடிஞ்சுது. ஸோ அதுக்கான கருப்பொருள் குளோபல் ஸ்டெபிலிட்டி, ஷேர்டு செக்யூரிட்டி அண்ட் இனோவேட்டிவ் க்ரோத். குளோபல் ஸ்டெபிலிட்டி, ஷேர்டு செக்யூரிட்டி அண்ட் இனோவேட்டிவ் க்ரோத். ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது வளர்ந்து வரும் ஒரு முக்கியமான ஒரு குரூப் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் சார்க் அப்படின்றது ஒன்று இருக்கும். இப்போ இந்தியாவோட கான்சன்ட்ரேஷன் முழுக்க ஆசியான், பிம்ஸ்டெக், பிரிக்ஸ். சார்க்கை இந்தியா கிட்டத்தட்ட அதை நெக்லிஜிபிள் ஒதுக்கியே வச்சிருச்சு. இந்தியாவோட இப்போ ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஓகேங்களா? ஆசியான், பிம்ஸ்டெக்கு, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் அப்படிங்கிற ஒரு இருக்கும், அது ஒரு அமைப்பு. அண்ட் தென் பிரிக்ஸ். இந்த மூணுலாம் இந்தியா நிறையா ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் ஒரு சேர ஒரு பிராந்திய அமைப்பு, ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கிறதுல இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்தியாவும் சைனாவும் இருக்கிறது. ஸோ பிரிக்ஸ் மாநாட்டில் நம்ம இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசினதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும். ஸோ பயங்கரவாதத்துக்கு, டெரரிசம்க்கு சப்போர்ட்டாக பண்ணுற நாடை எல்லாமே பொறுப்பேற்று அதை குற்றச்செயல்களுக்கு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்டைரக்டாக அவர் சொன்னது பாகிஸ்தானு. ஸோ பாகிஸ்தான் பிரிக்ஸ் அமைப்பில் இல்லை அப்படின்னாலும் பாகிஸ்தானோட ஒரு ஆல் வெதர் ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படிங்கிறது சைனா. பாகிஸ்தான் என்னதான் பண்ணாலும் சைனா ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இது பிரதமர் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுற எந்த நாடாக இருந்தாலும் அதை தண்டனைக்கு கொண்டு உறுதிப்படுத்தணும் மற்ற நாடுகளும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். அதே மாதிரி ஐநா சபை இருக்கிற அந்த நிரந்தர உறுப்பினர்கள் அதையெல்லாம் காலத்திற்கேற்ப மாற்றணும். இன்னும் அந்த 5 நாடு மட்டும்தான் பெர்மனண்ட்டு நிரந்தர நாடுகள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி உலக சுகாதார அமைப்பிலும் சேஞ்சஸ் நிறையா கொண்டு வரணும். IMF, பன்னாட்டு நிதியம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அதுலேயும் நிறையா சேஞ்சஸ் நிறையா கொண்டு வரணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கீம்ஸு அந்த எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த நிரந்தர உறுப்பினர் அவங்களுக்கு தான் வீட்டோ பவர் அதிகம், அதை எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி கொண்டு வரணுன்ற மாதிரியும் அவர் சொன்னார். ஸோ இப்போ அந்த ஐநா சபையில் பார்த்தீங்கன்னா அந்த 5 நிரந்தர உறுப்பினர் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, சைனா, ஓகேங்களா? அந்த 5 நிரந்தர உறுப்பினர் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 5 நிரந்தர உறுப்பினர் பல காலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சைனா அண்டு ரஷ்யா, இந்த 5 நாடு. ஓகேங்களா? இதுதான் 5 பெர்மனன்ட், P5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கா, சைனா தவிர மற்ற எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ சைனாவோட ஸ்டாண்ட் இன்னுமே அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சைனாவோட ஸ்டாண்ட் இனிமேல் ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்போ ஆசிய கண்டத்திலிருந்து ஒரு நிரந்தர உறுப்பினர் நாடு ஐநா சபைனா சைனா தான். இந்தியா ஆசிய கண்டத்தில் இன்னொரு நிரந்தர உறுப்பினர் சைனா ஒத்துக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ரஷ்யா எப்பயுமே ஒரு ஆல் டைம் ஃப்ரெண்ட்லி நேஷன் ஃபார் இந்தியா அப்படி ஒன்று இருந்திருந்தது. இப்போ கொஞ்சம் அமெரிக்கா நோக்கி போகிறதுனால ஒரு கிராஜுவல் ஒரு பிரேக் வந்த மாதிரி தெரியும் இந்தியா அண்டு ரஷ்யனோட ஃப்ரெண்ட்ஷிப்பில். ரஷ்யானா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க, கண்டிப்பாக 6ஆவதா ஒரு நாடு உறுப்பினர் ஆகணும், அது இந்தியாவை இருந்தால் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், மற்ற நாடெல்லாம் அதுக்கப்புறமேட்டு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ரஷ்யா எப்போவோ சொல்லிட்டாங்க. பட் இனிமே அதுக்கான
சேஞ்சஸ் எதுவுமே யுஎன்ஓ ஐநா சபை வந்து எதுவுமே கொண்டு வரல. ஸோ அந்த மாதிரி பல்வேறு நாடுகள் உறுப்பினராக இருக்கிற ஒரு அமைப்பில் வந்து நிறையா சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தது நரேந்திர மோடி சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்தியா தயாரிச்சிட்டு இருக்கிற கரோனா கோவிட் தடுப்பூசி வந்து உலகத்துக்கே அது பேருதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் சீன அதிபர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கரோனா தடுப்பூசி தயாரிப்பில் வந்து இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சைனா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சீன அதிபர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி அவங்க தான் ஒரு கொரோனா தடுப்பூசி கிட்டத்தட்ட ஒரு 50% ஸ்டேஜுக்கு ட்ரையல் வெர்ஷன் முடிச்சிருக்கிறாங்க. இந்தியா பிரேசிலில் வந்து டைரக்டா வந்து அவங்க டெஸ்டிங் பண்ண போறதா விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபர் வந்து அந்த மீட்டிங்ல சொல்லியிருந்தார். ஸோ பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கிற தலைவர்கள் தற்போதைய தலைவர்கள் இந்தியா நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் தெரியும், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங், பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சொனாரோ. இவருக்கு கொரோனா வந்து மாஸ்க் எல்லாம் போட மாட்டோம்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் ஆச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசோ. ஸோ இப்போக்கு இருக்கிற ஹெட் இவங்க தான். பிரிக்ஸ், பி பிரேசில், ஆர் ரஷ்யா, ஐ இந்தியா, சி சைனா அண்ட் எஸ் சவுத் ஆப்பிரிக்கா. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், லக்ஷ்மி விலாஸ் பேங்க். ஓகேங்களா. ஸோ ஒரு பிரைவேட் பேங்க் வந்து பணம் எடுக்கிறதுக்காக ரிசர்வ் பேங்க் தனியாக ஒரு கட்டுப்பாடை ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் விதிச்சிருக்கிறாங்க. ஸோ 25,000 தான் நீங்கள் எடுக்க முடியும். அவர் எந்த அக்கௌண்ட்டில் வச்சாங்க, கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் எதுவாக இருந்தாலும் 25,000 தான் அவங்க எடுக்க முடியும். ஸோ வந்து நிறையா வாராக்கடன், ஓகேங்களா, பேட் லோன்ஸ் நிறையா தந்ததுனால அவங்களால அதை வந்து திரும்பவும் ரெக்கவர் பண்ண முடியாதனால பேங்க் வந்து திவால் சுத்தமாக ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆர்பிஐ வந்து இந்த மூவை எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட நிறையா க்ரோர்ஸ் லாஸ் அப்படிங்கிறாங்க. அது ரான்டாக்ஸி அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து தந்த லோனை வந்து திரும்பவும் ரிட்ரைவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எதனால லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து இவ்வளோ பெரிய திவாலாச்சு அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாக என்ன சொல்ல, ஐ மீன் எந்த கம்பெனினால வந்து லோன் ரெக்கவர் பண்ண முடியல அப்படிங்கிறது சொல்லலை. பட் பேட் லோன் நிறையா தந்ததுனால, ஐ மீன் கடன் நிறையா தராங்க, அதை வாங்க முடியல. அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பேங்க் வந்து விவசாயிகளுக்கு இல்லை நார்மல் மேனு எஜுகேஷன் லோன் இங்கே தான் வந்து உங்களுடைய வீரத்தை ஃபுல்லாக காமிக்க முடியும். கார்பரேட்ஸ்ட்டை ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் விஜய் மல்லையா, நீரவ் மோடி எக்ஸட்ரா அது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மோசமாகி வர்றதுனால இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கை வந்து சிங்கப்பூரில் இருக்கிற டிபிஎஸ் அப்படின்ற ஒரு பேங்க்கோட மர்ஜ் பண்ணுறதுக்கும் ஆர்பிஐ வந்து ஓகே சொல்லியிருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தே ஹேவ் ஷுட் டேக் தட் ஸ்டெப். ஓகேங்களா. டிபிஎஸ் அப்படிங்கிறது சிங்கப்பூரில் இருக்க ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது கூட எல்விபியை மர்ஜ் பண்ணுறதுக்கும் ஆர்பிஐ வந்து ஓகே சொல்லியிருக்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ப்ளூமெக் நியூ எக்கனாமி ஃபோரம். ஓகேங்களா. ஒரு பொருளாதார மாநாடு ப்ளூம்பெர்க் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து இந்திய பிரதமர் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பேசினார். ஸோ அவர் பேசுகிறப்ப வந்து ரேப்பிடாக வந்து இந்தியாவில் வந்து அர்பனைசேஷன் வருது. ஸோ நகரமயமாக்கலில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் வந்து முதலீடு செய்ய வரணும் அப்படின்றாரு. அதே மாதிரி 2022 கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில் சேவை இந்தியாவில் இருக்கும் அப்படின்றாரு. ஓகேங்களா. 2022 1000 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில் சேவை இந்தியாவில் இருக்கும். ஸோ அதனால் அர்பனைசேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அப்படின்ற மாதிரி அவர் அந்த எக்கனாமிக் ஃபோரமில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக சொல்லியிருக்கிறார். நெக்ஸ்ட் ஒன், U17 மகளிர் உலக கோப்பை கால்பந்து ரத்து. ஓகேங்களா. இந்தியாவில் தான் முதல் தடவை அது நடக்கிறது வந்து 2020. ஓகேங்களா. மகளிருக்கான 17 வயதுக்கு உட்பட்ட உலகக்கோப்பை கால்பந்து 2020 இந்தியாவில் நடக்கிறதா இருந்தது. ஒரு 7 நகரங்கள் ஃபிஃபா அமைப்பு தேர்ந்தெடுத்தது, புவனேஸ்வர், டெல்லி அந்த மாதிரிலாம். ஓகேங்களா. ஸோ கொரோனானால இந்த வருஷம் அதை நடத்தலை. அதை வந்து 2022 இந்தியாவிலே திரும்பவும் நடத்துகிறதா ஃபிஃபா அமைப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கோஸ்டோரிக்கோ அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் U20 மகளிருக்கான உலகக்கோப்பை கால்பந்து நடத்துறதா இருந்தது. அதையும் வந்து ரத்து பண்ணிட்டு 2022 கோஸ்டோரிக்காவில் திரும்பவும் அதே போட்டி நடத்துறதா ஃபிஃபா அமைப்பு சொல்லியிருக்கு. ஸோ ஃபிஃபாவோட நெக்ஸ்ட் எடிஷன் ஆஃப் வேர்ல்டு கப் வந்து ஆக்சுவலாக 2020 கத்தாரில் நடக்கணும். இப்போ வந்து அது 2021 தள்ளி வச்சிருக்கிறாங்க. 2021 உலகக்கோப்பை கால்பந்து ஆடவருக்கு அது வந்து கத்தாரில் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன்,
உலக பொருளாதார அமைப்பு வந்து இந்தியாவில் வந்து ஒரு 4 நகரங்கள் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. பயனியர் இன் ரோட் மேப் அப்படின்ற மாதிரி ஃபார் த ஸ்மார்ட் சிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அது எந்தெந்த சிட்டிஸ் அப்படின்னா பெங்களூரு, ஃபரிதாபாத், இந்தூர் அண்டு ஹைதராபாத். இந்த 4 நகரங்களும் இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. உலகம் முழுக்க ஒரு 46 நகரங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 22 நாடுலேருந்து 36 நகரங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் 4 ஊர் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. 4 சிட்டிஸ் பெங்களூரு, ஃபரிதாபாத், இந்தூர் அண்டு ஹைதராபாத். ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ். ஓகேங்களா? பயனியர் இந்த ரோட் மேப் ஃபார் த ஸ்மார்ட் சிட்டிஸ். ஸோ நகரமயமாக்கலோட ஸ்மார்ட்னஸ் வந்து இந்த 4 சிட்டிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஓகேங்களா? உலக பொருளாதார மையம் வந்து இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் லீலாவதி விருது 2020. ஓகேங்களா? இது வந்து மத்திய கல்வி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஏஐசிடி, அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த லீலாவதி அவார்ட் 2020 தராங்க. எதுக்காக அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட் இன் இந்தியா. ஸோ பல்வேறு துறைகள், அது என்னென்ன துறை அப்படிங்கிறது சொல்கிறேன். அதில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்களுக்காக இந்த விருது தரப்படுது. ஸோ எந்தெந்த கேட்டகரியில் தராங்க அப்படின்னா உமன் ஹெல்த், செல்ஃப் டிஃபென்ஸ், சானிடேஷன் அண்ட் ஹைஜீன், லிட்ரஸி அண்டு லீகல் அவேர்னஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து தரப்போகிறாங்க. ஸோ லீலாவதி அவார்ட். லீலாவதி அப்படிங்கிறவங்க ஒரு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன். இந்தியாவில் இருந்த ரொம்ப அந்த பாஸ்கர் அந்த மாதிரி, இந்த ராமானுஜம் அந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு ஃபேமஸ் ஃபீமேல் மேத்தமெட்டிஷியன் வந்து லீலாவதி அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட் ஒன் மகாஜன் கமிஷன். ஸோ சமீபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பெற்றிருந்தார் மகாராஷ்டிரா கர்நாடகா பார்டர் டிஸ்பியூட்டை பற்றி. ஸோ அதனுடைய நியூஸ் தான் இது மகாஜன் கமிஷன் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப 1947-48 போகணும் நீங்கள் இந்த கதை தெரிஞ்சுக்கணுன்னா. 1948 வந்து அந்த மகாராஷ்டிரா கர்நாடகா பார்டரில் பிரிக்கிறப்ப பெல்காம் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து நிறைய மராத்தி பேசுகிறவங்க இருந்தாங்க. ஸோ அந்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்க, எங்களை மகாராஷ்டிராவோட இணைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அவங்கள வந்து கர்நாடகாவோட இணைச்சிட்டாங்க. ஓகேங்களா? கர்நாடகாவோட இணைச்சிட்டாங்க. அப்போ வந்து அது மைசூர் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் தான் கர்நாடகா 1973 பேர் மாறிச்சு. ஸோ அதுலேருந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க. மகாஜன் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. அவர்லாம் இப்போ இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்தப்போ இப்போ வந்து இருக்கிறபடியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் மகாஜன் கமிஷன் சொன்னது. அதை வந்து கர்நாடகா ஒத்துக்கிச்சு. ஆனால் மகாராஷ்டிரா ஒத்துக்கலை. எப்போல்லாம் வராங்களோ அப்பப்போல்லாம் ஏதாவது பாலிட்டிக்ஸ் அரசு சம்மந்தமாக பேசுகிறப்ப திசை திருப்பத்துக்கு இந்த பிரச்சனையே உண்டாக்கிடுவாங்க. ஸோ அந்த மேப்பை பார்த்தாலே தெரியும், பெல்காம் வந்து மகாராஷ்டிரா பார்டரில் தான் இருக்குது. அந்த ரெட் ஜோன். ஓகேங்களா? பெல்காம் மாவட்டம் அப்படிங்கிறது. ஸோ அங்கே மராத்தி ஒரு பார்டரில் இருந்தது அப்படின்னா அந்த பக்கத்து ஸ்டேட் லாங்குவேஜ் வர்றது ஒரு இயற்கையான ஒரு இது. இப்போ கன்னியாகுமரியில் மலையாளம் ஜஸ்ட் லைக் தட் இருக்கும். திருவள்ளூரில் தெலுங்கு ஜஸ்ட் லைக் தட் இருக்கும். அதே மாதிரி அங்கே திருப்பதியில் தமிழ் ஜஸ்ட் லைக் தட் இருக்கும். ஸோ அது அந்த பார்டர் ஏரியாவுக்கே உள்ள அது ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து மகாராஷ்டிரா சிஎம் வந்து அந்த ரிப்போர்ட்டை பற்றி ஏதோ தப்பாக சொல்லியிருக்க, அதுக்கு கர்நாடகா சிஎம் மிஸ்டர் எடியூரப்பா வந்து அது வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை திட்டினார். ஸோ அதனால மகாஜன் கமிஷன் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஒன்லைனர்ஸ். ஸோ November 18 நேஷ்னல் நேச்சுரோபதி டே. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 13 வந்து நேஷ்னல் ஆயுர்வேத டே அப்படின்றதும் தனியாக கொண்டு வச்சோம். November 19 இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தியோட பிறந்த தினம். நேஷ்னல் இன்டெகிரேஷன் டேவாக கடைப்பிடிக்கிறாங்க. அதே November 19 வேர்ல்டு டாய்லெட் டே. தீம் சஸ்டைனபிள் சானிடேஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். November 19 இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே, சர்வதேச ஆண்கள் தினம். தீம் பெட்டர் ஹெல்த் ஃபார் மென் அண்ட் பாய்ஸ். November 19 உமன்ஸ் என்டர்பிரினர்ஷிப் டே. ஓகேங்களா? பெண்கள் ஓகேங்களா? உமன்ஸ் என்டர்பிரினர்ஷிப் டே. அடுத்தது மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து கவ் கேபினெட் ஓகேங்களா? பசு கேபினெட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக உருவாக்கியிருக்காங்க. அதாவது மாநிலத்தில் இருக்கிற பசு மாடுகள் கால்நடைகளை பாதுகாப்புறதுக்காக கவ் கேபினெட் அப்படிங்கிறது ஒன்று புதுசாக உருவாக்கியிருக்கிறாங்க மத்திய பிரதேச மாநில அரசு.
With this, I'm coming to an end for today's video session. Feedback and suggestions are always welcome. Thank you. Have a good day and be safe.